Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. அதாவது ரவுடிசம் செய்கிறவங்க இது போன்ற மோசடிகள் செய்கிறவங்க தான் பாஜகவில் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு. ரவுடிசம் செய்கிறவங்க மோசடி செய்கிறவங்கிறதெல்லாம் கற்பனையான பேச்சு. திமுகவில் இருந்தால் நல்லவங்க, பாஜகவுக்கு வந்தால் எந்த கட்சியில் கெட்டவங்க. இருந்தாங்களோ அவங்க அண்ணா திமுகவில் இருந்தால் நல்லவங்க, பாஜகவுக்கு வந்தால் கெட்டவங்களா. மாதிரி ஹிந்தி புரியாத மக்கள் கூட கைதட்டி சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சிலர் கூட கேட்டேன், என்னங்க கைதட்டினீங்களேன்னு. இல்லை, கரெக்டாக தான் பேசுகிறான்னு எங்கள் மனசில் பட்டது, கைதட்டினாங்க. முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்னது மாதிரி இந்தியாவில் ராமர் கோயிலை கட்டாம எங்கடா போய் கட்டணும் அவங்க கேட்டாங்க. இன்னும் மேல மேல போய் 2047 உலகத்துல டாப்ல வரணும்னு நினைக்கிற ஒரு பிரதமர் சார். 2024 காலமே நம்மளோடது அப்படின்ற அளவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படிங்க. அதாவது நம்பிக்கை தான் ஒருத்தருக்கு மனிதனுக்கு வந்து உற்சாகத்தை தரும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் பகுதியில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கருணாராஜன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுற பல விஷயங்கள் இருக்கு, வாங்க நிகழ்ச்சி போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் நேரத்துல ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருக்கீங்க. பாஜகவோட மகளிரணி துணைத் தலைவியும் நடிகையுமான ஜெயலட்சுமி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. மோசடி புகார், அதாவது ஒரு அறக்கட்டளையின் பேர்ல மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீண்ட நாள அவங்களுக்கும் சினேகனுக்கும் இடையில இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவரும் கோர்ட்டுக்கு போனாரு, இவங்களும் கோர்ட்ல போய் பதில் சொன்னாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு சட்ட போராட்டம் நான் நினைக்கிறேன். அவங்க இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க, அதுல இருந்து அவங்க மீண்டும் வருவாங்கன்னு நம்புறேன். தொடர்ச்சியா இப்போ வந்து நம்ம வந்து திட்டமிட்டு கட்சி வந்து அப்படி செய்யுதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகல. நான் பாஜக நிர்வாகிகள் இப்ப நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா கௌதமி விஷயத்துல அழகப்பன் அவர் நிலம் தொடர்பா ஒரு விஷயம் வந்தது, ஆருத்ரால வந்து ஆர்கே சுரேஷ் அவர் பெயர் வந்து அடிபட்டது, இப்படின்னு பாஜகல இருக்கிற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இது போன்ற உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து உள்ளாகிற விஷயங்கள் லட்சக்கணக்கான விஷயங்கள் நடக்குது. இது பாஜக நிர்வாகினா உங்களுக்கு எல்லாம் அந்த பூத கண்ணாடி வைத்து பார்க்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கி தமிழக மீடியாவில் இருக்குது. அது மாதிரி தான் நீங்களும் அதை சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது வந்து ஸ்நேகன் வந்து இப்போ இன்றைக்கி கமலஹாசன் திமுகவோட கூட்டணி உறுதியாயிருக்க காரணத்தினால கூட இந்த வழக்கை வேகமாக நடத்துறது கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அந்த அடிப்படையில் கூட அவங்க பாஜக நிர்வாகிங்கிறதுக்காக கைது நடவடிக்கையை தொடுத்திருக்கலாம். அவங்க சட்டப்படி சந்திப்பாங்க. ஆர்கே சுரேஷை வந்து கோர்ட்டே வந்து அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்களே ஒரு ஜாமீன் கொடுக்கும் போதே இதில் அவங்கள சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டே சொல்லி அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆருத்ரால அவங்க விசாரணை பண்ணட்டும், விசாரணை பண்றதுக்கு யாரும் இங்க தடையா இல்லை. ஒரு இட்டுக்கட்டி சில விஷயங்களை பேசுறாங்க, இவருக்கு தொடர்பு அவருக்கு தொடர்பு பேசுறாங்க ஒழிய எந்தவித அந்த உரிமையாளர்கள் அவர் மேல வந்து குண்டர் சட்டம் என்று வந்து போடப்பட்டிருக்கு. இப்பதான் வந்து சமீபத்துல செய்தி வந்தது. அவர் ஓனர் மேல தானே சொல்றீங்க? ஓனர் மேல போடுறதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கௌதமி ஒரு புகார் கொடுத்திருந்தாங்களே, கௌதமி புகாருக்கும் அந்த அழகப்பன் யாரு? அந்த அழகப்பட நான் பார்த்ததே இல்லை, எங்க காம்பவுண்ட்ல கூட இருந்தாலும் வந்தது இல்ல. ஒருவேளை கௌதமி வரும்போது அவங்களோட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பாஜக நிர்வாகி இல்லையா? யாரோ முன்னாள் எங்க மாவட்ட தலைவர் செல்வ அழகப்பன் ஒருத்தர் இருந்தாரு. எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டு அந்த அழகப்பன் தான் இந்த அழகப்பன்னு தப்பா புரிஞ்சுட்டாங்க ஒழிய அந்த அழகப்பனுக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. அவர் அந்த அம்மாவுக்கு பிஏவா இருந்தாரா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா உதவியாளராக இருந்தா, அவங்க செய்தியிலே சொன்னாங்கல்ல, அவங்களுடைய குடுக்கல் வாங்கல் தொடர்புக்கெல்லாம் அவங்க கைட் பண்ணியிருப்பாரு. அதுல எதுவும் பிரச்சனை நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி திட்டமிடாம நீங்க நினைக்கிறது, தவறான தகவலை பரப்புறது நீங்க பண்ண நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த அழகப்பன் யாருன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த அழகப்பனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப அழகப்பன்னா நீங்க அப்படி சொல்லிடுவீங்க. நீங்க ஆர்கே சுரேஷ் விஷயத்தை கூட சொன்னீங்க. இப்ப இன்று கூட ஜெயலட்சுமி அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுதானே சொன்னேன். இன்னைக்கு இந்த ஜெயலட்சுமி பிரச்சனை 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. மாறி மாறி 2 பேர் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. சட்டப்படி அவங்க சந்திக்கிட்டோம். ஏன்னா ஸ்நேகன் மேல உள்ள வழக்குல வந்து நீதிமன்றமே வந்து எந்த முகாந்திரமும் இல்லை. ஸ்நேகன் மேல ஜெயலட்சுமி கொடுத்த புகார்ல சொல்லிட்டாங்க. மறுபுறம் நடக்கிற விசாரணையில தான் இன்று நடவடிக்கை எடுக்க. மறுபடியும் ஒரே விசாரணை ஒரே கோர்ட்ல முடியறது இல்ல. அதுக்கு அவங்க அப்பீல் இருக்கு. அவங்க கருத்துக்களை மேல சொல்லுவாங்க. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லட்டும், எதிர்பார்ப்போம். பொதுவாக பாஜக நிர்வாகிகளாலே கண்மூடித்தனமா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தமிழக காவல்துறை. எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க சார். அதாவது இது போன்ற ரவுடிசம் செய்யறவங்க, இது போன்ற மோசடிகள் செய்யறவங்க தான் பாஜகல வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஏதுவாக இது போக அவ்வப்போது ஒரு சம்பவங்கள் வந்து நடந்துட்டே தானே இருக்கு.
ரவுடிசம் செய்கிறவங்க, மோசடி செய்கிறவங்கிறதெல்லாம் கற்பனையான பேச்சு. அப்போ அவங்கெல்லாம் திமுகவில் இருந்தால் நல்லவங்க, பாஜகவுக்கு வந்தால் எந்த கெட்டவங்களா, கட்சியில இருந்தாங்களும் அவங்க அதிமுகவில் இருந்தால் நல்லவங்க, பாஜகவுக்கு வந்தால் கெட்டவங்களா, அப்படித்தானே அவங்க கற்பனை திமுக இருக்கு. அதிமுக அப்படி இல்ல, இருக்கு. இது வேடிக்கையான விஷயம். ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி பிடிக்கல, உங்க தலைமை பிடிக்கல, குடும்ப அரசியல் பிடிக்கல, வாரிசு அரசியல் பிடிக்கலன்னு வெளியில வந்து பாஜக சேர்ந்தா உடனே ரவுடி எல்லாம் சேர்றாங்க, அதெல்லாம் சேர்றாங்க. அவங்களோட பழகுன எத்தனை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், என்ன அமைச்சர் இருக்காங்க, அவங்க வேண்டான அரசியலை தூக்கி எறிஞ்சிட்டு வரும்போது அதெல்லாம் பேசுறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் நான் நினைக்கிறேன். அது தப்பு. பிஜேபியில எத்தனை பேர் கருத்து பதிவுகள், நியாயமான கருத்து பதிவுகளை பேச்சா கூட அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, நீங்க பாக்குறீங்க. அதே நேரத்தில் பாஜக மீது, பாரத பிரதமர் மீது, மாநில தலைவர் மீது தவறான பதிவுகளை போடுறவங்கள நாங்க எத்தனையோ புகார் கொடுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறீங்களா? நடவடிக்கை எடுக்கிறது இல்லையே. ஏதோ தலைவர்கள், திமுக தலைவர்கள் பேசுறது மேல நம்ம புகார் கொடுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறீங்களா? எடுக்கிறது இல்லையே. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், சாதிக் அலின்னு ஒருத்தர், இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, திருப்பி எல்லாரையும் கட்சியில சேர்த்துட்டாங்கல்ல. இதான அவங்க செய்யறது. ஜெயலட்சுமி மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க? அது இனிமேல் பார்க்கணும். இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அந்த சட்டப்பூர்வம் என்னன்னு தலைவர் பார்த்து முடிவு பண்ணுவார். சரி, இப்ப கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு. ஜெயக்குமாரும் பாஜகவோட கூட்டணி இல்லை, நான் ரொம்ப உறுதியாவே சொல்றோம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்று கூட உங்களுக்கு தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி குறித்து கேட்கப்பட்டதுக்கு கதவு மட்டும் இல்ல, ஜன்னல்கள் கூட திறந்திருக்கு அப்படின்னு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? நீ எல்லாரும் நிருபர்கள் கதவுன்னு கேட்டதுனால கதவு மட்டும் இல்ல, ஜன்னல் மட்டும் திறந்திருக்கு. எதுக்கு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் கதவு திறந்திருக்கு. நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த கதவு மூடும், ஆட்டோமேட்டிக்கா மூடும். ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசர் போட்டு வச்சிருக்கோம், நிச்சயமா மூடும். இதுல என்ன சந்தேகம்? ஜன்னலும் மூடும், சின்ன ஓட்ட கூட கண்ணுக்கு தெரியாது. மக்கள், இந்திய மக்களே அவர் தான் பிரதமர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய கட்சிகளை நாங்க ஏற்றுக்கொள்ளும், வரவேற்போம். கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து தலைவர் சொன்னார் ஒழிய அதிமுகங்கிற கேள்விக்கு அவர் சொல்லல. அதிமுக கூட்டணி இல்லைன்றதுல பாஜக. நீங்க கேட்ட கேள்வியில நீங்களே பதில மாத்தாதீங்க. அதிமுகவுன்னு நீங்க கேட்டதுக்காக அவர் சொல்லல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி யார் பிரதமர்னு சொல்லி வர்றாங்களோ அவங்களுக்காக கதவுகள் ஜன்னல்கள் திறந்திருக்குன்னா இன்னைக்கு தலைவரும் சொன்னாரு, அன்னைக்கு எங்களுடைய தலைவர் அமித்ஷாவும் சொன்னாங்க. அது தவறான செய்தியை தான் நம்ம இங்க பரப்பி இருக்கோம். இவங்களுக்கு வேற வேலை இருந்தா அந்த வேலை. அமித்ஷா அவர் சொன்னது பொதுவா தான் சொன்னாரு அந்த பேட்டி. இப்போ அப்படிதான். சரி, இந்த விஷயம் கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். நீங்க சொல்லுங்க, அதிமுக கூட்டணி பாஜக நிலைப்பாடு சார்? அந்த கூட்டணியை முடிவு பண்றது நான் இல்லை சார், அகில இந்திய பார்லிமெண்டரி போர்டு முடிவு பண்ணுவாங்க. நேற்றுக்கெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க தேசிய மாநாட்டில். மாநில தலைவர் தொடர்பில் இருக்காங்க. எங்களுடைய பொறுப்பாளராக திரு அரவிந்த் மேனன், திரு சுதாகர் ரெட்டி அவங்கெல்லாம் பொறுப்பாளர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணுவாங்க சார். பாஜகவினுடைய கூட்டணி என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணின்னா என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக 3வது முறை பதவி ஏற்கிறதுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்கள, மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறாங்க, அவங்களாம் கூட்டணி. இவ்வளவுதான் சிம்பிள். இந்த கட்டத்துக்குள்ள வராத யாருமே எங்களோட இல்லைன்னு அர்த்தம். நான் எதுக்கு இவர் இல்லைன்னு சொல்லணும்? நீ வேணா சொல்லிட்டு சித்திரி, உங்களுக்கு வேற வேலை இல்லை. ஜெயக்குமாருக்கு பேசுறதுக்கு வேலை இல்லைன்னா இதை பேசிட்டு இருக்காரு. இது யார் கேட்டா? ஒருவேளை இதை பேசுறா நீங்க எல்லாம் டிவியில காட்டுறீங்க, பேப்பர்ல போடுறீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க மக்களை சந்திக்கணும், கட்சி வேலை பார்க்கணும், அதை பார்த்துட்டு இருக்கோம் சார். இவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க சொல்றபடி சொல்லிட்டே இருக்கட்டும். நான் இல்லை நீ யாரு கேட்டா? இங்க உட்காந்து என்ன ஒப்பாரியா வச்சுட்டு இருக்காங்க? அகில இந்திய தலைவர்கள் சொல்லுவதை கடைபிடிக்கிறதுக்கு எங்க கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் தயாரா இருக்கும். இதைத்தான் எங்க மாநில தலைவரும் வழிகாட்டிட்டு இருக்காரு. அவரும் பல்வேறு பேட்டியில இதைத்தான் சொல்றாரு. நீங்க தேசிய தலைவர் நட்டா அவர் குறித்து சொன்னீங்க. அவர் இங்க வந்திருந்த நேரத்துல வந்து கூட்டணி எல்லாம் இன்னும் முடிவு செய்யப்படல, அதனால வந்து சில கூட்டங்கள் எல்லாம் நான் கலந்துக்கலன்னு சொல்லி கோவப்பட்டதாக அப்படிலாம் வந்து செய்திகள் வெளியானது. அவர் அரவிந்த் மேனன் அவர்கிட்ட, சுதாகர் ரெட்டி கிட்ட கூட அது குறித்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணாருன்னு செய்திகள் வெளியானது. அது எந்த அளவுக்கு? முற்றிலும் தவறான கருத்து. அவர் அன்றைக்கு இரவே கிளம்பணும். ஒவ்வொரு தலைவர்களும், பாரத பிரதமர் சரி, அமித்ஷாஜி அவர்களும் சரி, நட்டா அவர்களும் சரி, ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி, இது போன்ற தலைவர்களுக்கெல்லாம் 150, 160, 140 கூட்டங்கள் முடிவு செய்யப்பட்டு இந்தியா பூரா சுற்றுப்பயணம் பண்றாங்க. வந்தாங்க, கூட்டத்தை அட்டன் பண்ணாங்க. பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், மிக சிறப்பானது ஒரு உரையாற்றினார். தமிழ்நாடு எல்லாத்துக்கும் பெருமை வாய்ந்தது, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் புகழ் மிக்கது, தமிழர்கள் சிறந்த உழைப்பாளிகள், எல்லா துறையிலையும் முன்னேறி இருக்கு. ஆனா ஆட்சி மட்டும்தான்
மோசமா இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா அற்புதமா பேசிட்டு போனாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் உற்சாகமா, அவர் சில பேர் ஹிந்தி புரியாத மக்கள் கூட கைதட்டி சந்தோஷப்பட்டாங்க. அப்புறமேல ஒரு சிலர் கூட கேட்டேன், என்னங்க கைதட்டினீங்களேன்னு. இல்லை, அவர் கரெக்டாக தான் பேசுகிறான்னு எங்கள் மனசில் பட்டது, கைதட்டுறாங்க. வந்தார், வரவேற்பை ஏற்றுக்கிட்டாரு. ராமர் கோயிலேருந்து ஊர்வலமாக வந்தாங்க, மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி இடைப்பட்ட பேச்சுக்கெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்றீங்க. தமிழர்கள் குறித்து நீங்க சொன்னீங்க, உழைப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க. ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து பல்வேறு திட்டங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. எய்ம்ஸையுமே 2019 வந்த எய்ம்ஸையுமே தொடங்கி வச்சிருக்காரு. இதுல வந்து மதுரை எம்பி சு. வெங்கடேசன் வந்து ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, மதுரையோட சேர்த்து ஒரு 6 எய்ம்ஸ் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. அது அடுத்தடுத்து 6 நாட்கள்ல அந்த மற்ற 6 எய்ம்ஸும் வந்து தொடங்கப்பட இருக்கு. மதுரைக்கு இன்னும் அந்த எதுவுமே நடக்கல. வெறும் திருக்குறள், அதுவும் தப்பான திருக்குறள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? வெங்கடேசன் பேசணும். எதிர்கட்சியை சேர்ந்த எம்பி, அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி ஒரு சீட் 2 சீட்டு கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகவுக்கு. மோடி அவர்களையும் பிஜேபியும் குறை சொன்னாதானே வெங்கடேசனுக்கு அங்கே மரியாதை. தமிழ்நாட்டு மக்கள் அந்த மறுபடியும் அவருக்கு சீட்டு கிடைக்கணும், அதையும் சீட்டு வாங்கணும், இப்படிலாம் பேசினாதான் கிடைக்கும். எய்ம்ஸ் மற்ற ஊரில் இருக்கிற அளவீடுகளை பார்க்கும்போது மதுரை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குன்னு ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் சொன்னாங்க. இது ஜப்பானுடைய உதவி பெற்று செய்யக்கூடிய விஷயங்கிறதுனால ஒரு தாமதம், ஏற்கனவே இடம் தேர்வு செய்வதில் ஒரு தாமதம், இடையில கொரோனா காலம் வந்தது ஒரு தாமதம். அதெல்லாம் புரிஞ்சிக்காம இவங்க பேசுறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதே எய்ம்ஸ் வெங்கடேசன் பேசட்டும். 14 மருத்துவக் கல்லூரி, 11+ ஏற்கனவே 3 தனித்தனியா கொடுத்தது, 14 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்காங்களே பாரத பிரதமர். அதை பத்தி நீங்க பேச முடியலையா உங்களுக்கு? ஏன்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒண்ணு தானே. இது கொஞ்சம் பிக் சைஸ்ல, இது கொஞ்சம் நவீனமா இருக்கலாம். 14 மருத்துவக் கல்லூரியை கொடுத்த அந்த பிரதமரை வந்து நீங்க குறை சொல்றீங்க. ஒன்று டிலே ஆகுதுங்கிறத நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு அப்பட்டமான காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது இல்ல. நீங்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சரி, மருத்துவக் கல்லூரி பத்தி சொன்னீங்க. அது இங்க அந்த கட்டமைப்பு வளர்ந்துருக்கு, அதற்கான டெவலப்மெண்ட்ஸ் உருவாகி இருக்கு. அதை வச்சு கேட்கிறாங்க மத்திய அரசு. கட்டமைப்பு வளர்ந்துருக்குங்கிறதெல்லாம் கிடையாது சார். இன்னைக்கு வந்து நீங்க திமுக பேசுறாங்க, காங்கிரஸ் கட்சி பேசுது. மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தீங்க, நரசிம்மராவ் கூட காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. திமுக தொடர்ந்து மாறி மாறி கூட்டணியில் இருந்தது. எந்த ஆண்டு நீங்க எய்ம்ஸை பத்தி பேசியிருக்கீங்க? எப்ப நீங்க எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் 25 வருஷம் கோரிக்கை நீங்க நிறைவேற்றி இருக்கீங்களா? திமுக 10 வருஷம் கூட்டணியில் உட்காந்து இந்த இலாக்கா வேணும் அந்த இலாக்கா வேணும் சண்டை போட்டீங்களே. தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் வேணும் நீங்க பேசியிருக்கீங்களா? இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வருஷம் தாமதங்கிறது உங்களுக்கு பெருசா தெரியுதா? உங்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது சார். அந்த சிந்தனையை, அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றியது பாஜக. அதை பத்தி பேசாம நீங்க பேசிட்டு இருந்தா அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அப்படின்றதுல யாருக்கு எதுவும் இல்லை. ஆனா அது வந்து வேகமா நடைமுறைக்கு வரணும்ல. அது வேகமா நடக்கும். அது நடக்கும் போதே 14 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்கங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அதுவும் மெடிக்கல் காலேஜ் தான், இதுவும் மெடிக்கல். கொஞ்சம் நவீனப்படுத்தலாம், அந்த சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கலாம். பட் 14 மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி லைசன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை, அனுமதி மட்டும் கொடுக்கறது இல்லை. லைசன்ஸ் கிடையாது, அனுமதி மட்டும் கொடுக்கறது இல்லை. அதுக்கான உதவி, மினிமம் ஒரு நிதி உதவியும் கொடுத்துருக்காங்களே. அதை பத்தி பேசுங்க சார். அதை பேசுங்களேன். 14 மருத்துவக் கல்லூரி எதுன்னு நீங்க உங்க டிவியில காட்டுங்களேன். அதை விட்டுட்டு சு. வெங்கடேசனுக்கு இதுதான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா மதுரையில் நிக்கணும், மறுபடியும் தேர்தலில் போட்டியிடணும், அதுக்காக ஏதாவது இல்ல. ஒரு எம்பி அது அவரோட நியாயமான ஒரு கேள்வி தான். இந்த கேள்விக்கு பல முறை பதில் சொல்லியாச்சு. நீட்டுமீங்க, எய்ம்ஸும் இதை தானே பேசுவீங்க. வேற என்ன பாரத பிரதமர் 10 வருஷத்துல இந்தியாவை தலைகீழ புரட்டி போட்ட ஒரு தலைவர். உலக நாடுகள் பார்த்து வியப்பா இருக்கிற இந்தியா எங்க இருக்கு? உங்க பழைய இந்தியா எங்க இருக்கு? இன்னும் மேல மேல போய் 2047 உலகத்துல டாப்ல வரணும்னு நினைக்கிற ஒரு பிரதமர் சார். தான் பிள்ளை, தான் குடும்பம், என்னுடைய பேர, மருமக, மச்சின இவங்க பதவிக்கு ஒன்றும் ஆசைப்படல. இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு போஸ்டிங் ஒன்றும் ஆசைப்படல. இந்த நாடு முன்னேறணும் ஆசைப்படுறாரு சார். அதான் சார் நாடு உயர்ந்திருக்கு, இன்னும் உயர்ந்துட்டே இருக்கு. இது கூட இல்ல, அவங்க பசியில இருக்காங்க, பட்டியல் இருக்காங்க. கதை வேலை வாய்ப்பின்மை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்றீங்களா? வேலை வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பின்மை இல்லாத உலகம் எங்க இருக்கு? 34,400 பேர் திமுக அரசு வேலை கொடுத்துருக்குன்னு நேற்று ஒரு அறிக்கை வந்துச்சு. அவர் தேர்தல் அறிக்கையில 211 என்னன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த கோடை பாருங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம். எப்படி
10 லட்சம் பேர். நீங்க அதை பார்த்துட்டு என்னை கூப்பிடுங்க போன்ல, தயவு செய்து கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறேன். நீங்க சொன்னது உண்மைதான் சார். இல்ல நீங்க சொன்னது உண்மைதான் சார். அப்ப எங்க இல்ல 10 லட்சம்னா இப்ப 35 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணுமே. நிச்சயமா சார், நீங்க போய் சொல்ல மாட்டீங்க, நான் நம்புறேன். நான் போயெல்லாம் செக் பண்ணவே வேண்டாம். ஆனா அதே வேளையில நான் திமுகவினர் நோக்கி இந்த கேள்வியை கேட்கிறேன். ஆனா பாஜக தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு சார். வருஷத்துக்கு 2 கோடி இல்ல சார், வருஷத்துக்கு 3 கோடிக்கு வேலை கிடைச்சிருக்கு சார். ஆனா அதற்கு பிறகு நீங்க பிசினஸ் பண்ணுங்க, பண்ணுங்க, அது போன்ற விஷயங்கள் தான் பாஜக. ஒரு ஸ்டார்ட் அப்னு உருவாக்குறோம், 1 கோடி ஸ்டார்ட் அப் நிறுவனம் வருது, 10 லட்சம் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பக்கோடா நீங்க அது இல்ல சார். நீங்க டைரக்டா எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுக்க முடியுமா? ஏறத்தாழ ரோஜ்கர்ங்கிற திட்டத்துல மத்திய அரசுடைய நேரடி வேலை திறமையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 3 லட்சத்தை தாண்டிட்டோம். 10 லட்சம் இலக்கு நமக்கு. இனிமே போன வாரத்தோட சேர்ந்தா அது 4 லட்சமா ரீச் ஆயிருக்கும். இது போக நம்முடைய ஒட்டுமொத்த திட்டங்கள் இந்தியா ஜிடிபியில கூடுது. உலகின் நம்பர் 1 இன்னைக்கு 4வது இடம் 5வது இடத்துக்கு நோக்கி போயிருக்கு. 5வது இடத்தை அடைஞ்சிருச்சு. ஜெர்மனி ஜப்பானுக்கு மேல இந்தியா 3வது இடத்துக்கு வரப்போகுது. இந்த வரப்போகுதுலாம் என்ன சார், ட்ரெயின்ல வருதா இல்ல பிளைட்ல போகுதா? ஒட்டுமொத்த உற்பத்தி அதிகமாக தானே சார் இந்த உயர்வு பொருளாதாரத்துல வருது சார். ஒட்டுமொத்த உற்பத்தி கூட வேலை வாய்ப்பு கூடுமா இல்லையா சார்? இல்ல நிச்சயமா. அப்புறம் அதெல்லாம் சேர்த்துதான் சார் பிரதமர் சொல்றாங்க. இப்ப நீங்க நம்ம பொருளாதாரம் பத்தி பேசணும், அது ஒரு தனி டிபேட்டா தான் போகுது. சொல்லுங்க, அடிப்படையான விஷயத்த நான் கேட்டுறேன். அதாவது ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க, என்னன்னா தனிநபர் வருமானம் அப்படின்றது அதிகரிக்கணும் அப்படின்றத ஒரு விஷயம் அதிகரிச்சிருக்கு. இன்னொன்னு, நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது பெருவாரியா, அதாவது பரவலா எல்லாரும் வளர்ந்துருக்காங்களா, இல்ல குறிப்பிட்ட பிரிவினர் இல்ல குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டும் வளர்றாங்களா? அதான் நான் சமூகம் சார்ந்த சொல்லல, நான் கார்பரேட்ஸ் அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களும் இருக்குதானே? அதெல்லாம் தவறான விமர்சனம். நம்ம ஊர்ல ஒரு ஏர் இந்தியாவை டாடா குழுமத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த திமுக கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் எவ்வளவு தவுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வருஷத்துக்கு 10,000 கோடி மக்கள் தலையில விழுகுது. அதனுடைய கடன், அது கட வேண்டிய வட்டி, அது மொத்தம் யார் தலையில விழுகுது? மக்கள் தலையில விழுகுது. ஆனா இன்னைக்கு அதை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கோம். அது மூலம் வந்தது 30,000 கோடியோ 28,000 கோடிங்கிற பிரச்சனை இல்லை. வருஷம் நம்ம தலையில விழுந்த சுமையை இறக்கி வச்சிருக்கோம். ஒரு உதாரணம், இந்த மாதிரி ஒரு நிறுவனம் வளர்ந்துட்டே போகும். அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ், அவங்களுடைய உற்பத்தி திறன், அவங்களுடைய புது திட்டங்கள், நவீன திட்டங்கள், இதுல ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் வளர்றதுனால எல்லா கார்பரேட்டும் வளரல. உங்க கண்ணுக்கு தெரியுமா? இல்ல எல்லா கார்பரேட் வளரல. உங்க கண்ணுக்கு தெரியுமா? மக்கள் எல்லாரும் இண்டிவிஜுவலா தனிநபர் வருமானம் பெருகணும், மக்கள் வளர்ச்சி அடையணும்ல. மக்கள் சார் அததான் மக்கள் கார்பரேட் நான் சொல்ல. மற்ற நாடுகளை விட இந்தியாவில் மக்கள் நிம்மதியா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, ஜாதி மத பேதம் இல்லாம இருக்காங்க, மத பிரச்சனை இல்லாம இருக்காங்க. அதையும் மீறி ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறதா சார் பிரதமருடைய மொத்த திட்டம். பணக்காரர்களுக்கு என்ன கிடைச்சா ஈஸியா சொல்ல முடியாது. அவங்க சம்பாத்தியம் அதிகமா இருக்கலாம். 50,000 சம்பளம் வாங்கலாம், 80,000 வாங்கலாம், 80,000 வாங்க 2 லட்சம் வாங்கலாம், 2 லட்சம் 4 லட்சம் வாங்கலாம். அவங்களுக்கு வீடு கட்ட வசதி கிசதி கடன் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு 3 லட்சம் ரூபா நேரடி வருமானம் வந்தா டிபேட், அதுக்கு மேல டிபேட் இருக்கிறத 3 லட்சம் 7 லட்சமா உயர்த்தி இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருந்திருக்கு. மெட்ரோ ட்ரெயின் கொடுக்குறோம், ரோடு கொடுக்குறோம், நல்ல கார் கொடுக்குறோம், வசதியா வாழ்றாங்க. அதே மாதிரி ஏழை மக்களுக்கு இன்னைக்கு டாய்லெட் கொடுக்குறோம், வீடு கட்டி கொடுக்குறோம், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டம் கொடுக்குறோம், விபத்து காப்பீடு கொடுக்குறோம், பென்ஷன் திட்டம் கொடுக்குறோம். அவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய். இன்னைக்கு விவசாய பட்ஜெட் என்னமோ சொல்றாங்க, 175 கோடி மானியம், 770 கோடி மானியம். சார் 48 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய். இந்த 5 வருஷம் இந்த திட்டத்துல 30,000 ரூபாய் ஒரு விவசாயி உங்க கொட்டாம்பட்டியிலயோ கும்பகோணத்திலயோ தஞ்சாவூர்லயோ வந்திருக்கா இல்லையா? ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய் வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் பாரத பிரதமர் கொடுத்துட்டு இருக்காருல்ல சார். 80 கோடி மக்களுக்கு, 80 கோடி ரேஷன் கார்டு மக்களுக்கு அந்த இலவச அரிசி திட்டம் இன்னைக்கு 30 கிலோ 20 கிலோ கொடுக்குறோம். ஏன்? பசியில இருக்கக்கூடாது. முதல்ல கூட மாநில அரசு 4 ரூபாய்க்கு கொடுத்து அதை அவங்க எல்லா மக்களுக்கு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு மொத்தமா இலவசமா பாரத பிரதமர் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த திட்டத்தை இன்னும் 5 வருஷத்துக்கு நீடிச்சிருக்கோம். திறன் மேம்பாடு திட்டம், பெண்களுக்கான உதவி திட்டம், இளைஞர்களுக்கான தனி திட்டம், எத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் என்ன வேணும்? என்ன வித்தியாசத்தை நம்ம கொண்டு போக முடியும்? எல்லாத்தையும் டக்குன்னு பெரிய கோடீஸ்வரர் ஆக்க முடியாது. முதல்ல அவங்க நல்லா சாப்பிட முடியுமா, நல்லா வீட்டுல இருக்க முடியுமா, அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா உதவி கிடைக்குமா? ஒரு ஆயுஷ்மான் பாரத்ல 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுத்தா எங்க வேணாலும் போய் வைத்தியம் பார்க்கலாமே. இந்த திட்டத்தை 100% மற்ற மெடிக்கல் ஷாப்பை விட கம்மியா விற்கிற மக்கள் மருந்தகத்தை இதெல்லாம் பிரதமர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு வீடுதோறும் தமிழ்நாட்டில் மட்டும் 61 லட்சம் வீடுகளுக்கு இலவசமா அந்த குடிநீர் இணைப்பை கொண்டு போய் கொடுத்திருக்கோம்ல. வீட்டு வாசல்ல குடிநீரை கொடுத்திருக்கோம்ல. தமிழ்நாடு மட்டும் 38 லட்சம் கேஸ் இணைப்பு இன்றைக்கு இலவசமா அந்த இணைப்பை பெண்களுக்கு கொடுத்திருக்கோம்ல.
யோசிச்சு பாருங்க, 78 லட்சம் பெண்களுக்கு இலவச வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்திருக்கோம்ல. இதெல்லாம் மாற்றம் இல்லையா? இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து ஏறக்குறைய வந்து நீங்க உங்க பிரச்சார மேடையில சார் பிரச்சாரம் இல்ல சார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில நான் சொன்ன ஏதாவது இருந்துச்சா? அப்புறம் என்ன சார் உங்களுக்கு எங்களை குறை சொல்றீங்க? காங்கிரஸ் மத்தியில இருக்கும்போது நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. 100 நாள் வேலை கொண்டு வரப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 ரூபாய் சம்பளத்தை 212 ரூபாய் கூட்டியிருக்காரு பிரதமர். 100 நாள் வேலை திட்டத்தை சொல்றேன். தமிழ்நாட்டுல 51 லட்சம் பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 92 லட்சம் பேர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 7 லட்சம் சுய உதவிக்குழு இருந்தது, இன்னைக்கு 11 லட்சமா கூட்டியிருக்கோம். சுய உதவிக்குழுக்கு 10 லட்சம் கடனை அதிகபட்சத்துக்கு 20 லட்சம் ரூபாயா ஒதுக்கி இருக்கோம். இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. செஞ்சதுல மத்திய அரசு செஞ்சிருக்கு, இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். இல்ல நீங்க ஒரு நாட்டுல என்னதான் பண்ண முடியும்? இல்ல இப்ப நீங்க ஸ்டிக்கர் ஒட்டின விஷயமா நீங்க சொல்லியிருந்தீங்களா? சமீபத்துல வந்த தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பா வானே ஸ்ரீனிவாசன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சில கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்குமே கூட தமிழ்நாடு அரசோட உண்மை கண்டறியும் குழு வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த கலைஞர் அந்த வீட்டு வசதி அந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து 2-3 விஷயங்கள் வந்து அவங்க வந்து அடிக்கோடிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம்ன்றது வந்து விஸ்வகர்மால இருந்து வேறுபட்ட திட்டம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் வேற, பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டம் வேற அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சீர்மிகு நகரங்கள் அப்புறம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 3மே வேறன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா ஸ்மார்ட் சிட்டிஸ் சீர்மிகு கொடுக்குறோம், அமிர்த் திட்டம்னு ஒண்ணு கொடுக்குறோம். நீங்க வீடு கட்டுறதுக்கு 2,70,000 1,60,000 மத்திய அரசு தருது. இது எல்லாமே மத்திய அரசு தர திட்டம் தான் சார். அது இனிமேல் இவங்க எவ்வளவு பண்ண போறாங்கன்னு தெரியும். அதை பார்த்துதான் சார் அறிவிக்கிறாங்க. அதை பார்த்துதான் சார் விஸ்வகர்மா திட்டம் 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம். விஸ்வகர்மாங்கிறது நம்ம ஊர்ல எதுனா ஒரு ஜாதியா பாக்குறீங்க. அது கைத்தொழில் செய்யக்கூடியவங்க தான் விஸ்வகர்மா. அது நம்ம ஊர்ல விஸ்வகர்மன் ஏதோ ஆசாரியோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பூ கட்டுறவங்க, கட்டட வேலை பார்க்க, கொத்தனார் வேலை பார்க்கறவங்க, அவங்க உதவியா செய்யற. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கும் இதுக்குமான அந்த டிஃபரன்சஸ் வந்து கவர்மெண்டோட உண்மை கண்டறியும் குழுவே வந்து உண்மை கண்டறியும் குழுங்கிறது அவங்க கண்டறியும் குழு தானே சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லாம சார் நீங்க என்ன உண்மை கண்டறியும் குழு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு சிறப்பாசிரியர் சம்பளம் கொடுக்குறீங்க, தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குற மாதிரி வெளியில பேசிட்டு இருக்கீங்க. அந்த சம்பளம் யார் பணம்? பள்ளி கட்டிடங்கள் அது இது சீரமைப்புக்கு எத்தனை ஆயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கு. SC/ST மாணவருடைய உயர்வுக்கு கொடுத்த பணத்தை பயன்படுத்தாம திருப்பி அனுப்பிட்டு இருக்கீங்க. எல்லாமே மத்திய அரசு வர்ற பணத்தை நீங்க செலவழிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க சொன்னது திட்டங்களை மாத்தி மாத்தி பேரை வச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். மண்வள அட்டை 1,10,00,000 விவசாயிகளுக்கு கொடுக்குறோங்கிற இலக்கு வச்சு மண்வள அட்டை கொடுக்குறோம். இன்னைக்கு நீங்க புதுசா மண்வளத்தை பத்தி பேசுறீங்க. நாங்க பேசி 5 வருஷம் 4 வருஷமா அவங்க பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க சார். போட்டுருக்கோம் சார், நாங்க 5 வருஷம் ஆச்சு சார் போட்டு அறிமுகப்படுத்தி. அதை நீங்க பயன்படுத்திட்டு போக வேண்டியது தானே. ஏன் புது புது பேர்ல மேஜிக் காட்டுறீங்க? விடியல் பயணம்னு 50 லட்சம் பெண்கள் பயன்படுறாங்க. டெய்லி 50 லட்சம் பெண்கள் இந்த ஃப்ரீ பஸ்ல போயிட்டு இருக்காங்க சார். நீங்க சொல்லுங்க சார், எவ்வளவு பேர் போறாங்க? எங்கேயாவது லாஜிக் சார்? 1 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ 50 லட்சங்கிறது அபாண்டமான வாசல் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமா பெண்கள் எல்லாம் அந்த அரசு பஸ்ல மட்டும்தான் வேலைக்கு போறாங்க. வேற ஸ்கூட்டி கிடையாது, கார் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க டேட்டாவோட தானே சார் என்ன டேட்டா? இந்த மாதிரி பொய்யான டேட்டா கொடுப்பாங்க சார். அந்த பொய்யான டேட்டா கொடுக்கறதுனால தானே சார் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர், சிறப்பாசிரியர், ஆசிரியர் தேர்வு பயிற்சியில தேர்வு எழுதி வெற்றி பெற்றவங்க, மக்கள் நல பணியாளர்கள், செவிலியர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. போராட்டம் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. விவசாயிகள் போராட்டம் அந்த அமைப்போட தலைவர் அவர் உறுப்பினர் வந்து சொல்லியிருக்காரு, ஏறக்குறைய வந்து ஹரியானா வந்து காஷ்மீர் மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு. நாங்க வந்து டெல்லி 4வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சிருச்சு, நாங்க வந்து டெல்லியை நோக்கி போவோம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. தமிழக முதல்வருமே சொல்லியிருக்காரு, விவசாயிகள் காலுக்கீழ வந்து ஆணி வைக்கிற அரசு அந்த அரசு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கற்பனையில பேசக்கூடியவர். ஆணி விஷயம் வீடியோவே அங்க நடந்த வன்முறை சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றமே தலையிட்டு இந்த வன்முறையை கண்டிச்சதும் நமக்கெல்லாம் தெரியும். அங்க அவங்க அந்த விவசாயிகள், உழைக்கிற விவசாயிகள்ல மட்டும் இல்லை, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகலாம் உட்காந்துட்டு அவங்க பண்ண பந்தாவெல்லாம் நம்ம டிவியில பார்த்துட்டு தான் இருந்தோம். ஹரியானா காஷ்மீர் மாதிரி மாறுன்னு சொல்றதுலயே ஒரு அவங்களுடைய வன்முறை அவங்க அப்படி சொல்லல. அந்த ஒரு சூழலுக்கு தள்ளுது மத்திய அரசு. அப்படி சொல்றதே தவறு சார். 140 கோடி மக்கள் வாழ்ற ஊரு சார். 140 கோடி மக்கள்ல ஹரியானால மட்டும்தான் விவசாயிகள் இருக்காங்களா? அங்க மட்டும் ஏன் தேர்தலுக்காக இந்த பிரச்சனையை கிளப்புறீங்க? தேர்தல் நெருங்கி வருதுனால நீங்க போராட்டத்தை தூண்டி விடுறீங்களா? இன்றைக்கு நீங்க கரும்புக்கோ நெல்லுக்கோ கோதுமைக்கோ எல்லாத்துக்கும் உயர்ந்த விலையை வந்து கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்தது மத்திய அரசு தானே. இது வரைக்கும் நீங்க கொடுத்தீங்களா?
தமிழ்நாட்டிலே கொடுக்கல. நீங்க இன்னும் கரும்பு விவசாயிகளை பத்தி எதை பேசுறீங்க? மொத்தம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனே பல ஆயிரம் கோடி விவசாயிகள் இருக்கு. அதை முதல்ல வாங்கி கொடுக்கறதுக்கு மாநில அரசு வேலையை பார்க்க சொல்லுங்க. விவசாயிகள் போராட்டங்கிறது ஒரு விதமான தூண்டிவிடப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு. மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. ஏற்கனவே இருக்கிறது 5 வருஷத்துக்கு நாங்க உத்தரவாதம் தர்றேங்கிறாங்க. எதுவுமே இல்லாம நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம். இதை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றது கூடுதல் தகவல். ஹரியானா காஷ்மீர் மாறி இல்ல, தமிழ்நாட்டுல போராடுற விஷயங்களை வந்து நீங்க அதை வந்து சொல்றீங்க பாருங்க, இவ்வளவு பேர் போராடிட்டு இருக்காங்கன்னா அதை வேற மாதிரி சொல்றீங்க. மத்திய அரசுக்கு எதிராக போராடும் போது அவங்க தூண்டி இதுல வந்து நம்பர் 311 இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர் நம்பர் 311 356 செவிலியர் 181 சிறப்பாசிரியர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பரை கழுத்துல தொகை போட்டுட்டு தெரியுறாங்க சார். அதுக்கு சொல்றேன், தேர்தல் அறிக்கையில இவங்க குறிப்பிட்டு சொன்னதை சொன்னேன் சார். எல்லா குடும்ப பெண்களுக்கு ரேஷன் கார்டு வச்சவங்களுக்கு 2,26,00,000 பேருக்கு நாங்க உரிமை தொகையை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நீங்க 1.15 தானே கொடுக்குறீங்க, 40% பெண்களுக்கு தானே கொடுக்குறீங்க. மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் எடுத்தா உங்களுக்கு எல்லாம் சலுகை வந்துடும். ஒரு சாதாரண நடுத்தர வீட்டுக்கு கூட மாதத்துக்கு 6,000 ரூபாய் மிச்சமாகும்னு சொல்லி தான் நீங்க அறிவிச்சீங்க. நீங்க 2 மாசத்துல அதே நீடிக்கிறது மட்டும் இல்லாம மின்கட்டணத்தை கூட்டலையா? இப்படி அட்டூழியங்களை கேட்ட தப்பா? அதுக்கு எதுக்கு நீங்க கம்பேர் பண்றீங்களா? இல்ல, உச்சநீதிமன்றம் பத்தி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. சண்டிகரோட அந்த மேயர் தேர்தல் அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அது இன்று வந்து திரும்ப நீதிமன்றம் வந்து அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட்டணி அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றுதா அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க சொன்ன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க, அதை பார்க்க நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்கிக்கலான்ற அளவுக்கு நம்ம நாட்டோட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி? இல்ல, அது சார், எங்கேயோ ஒரு தவறு நடக்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா சொல்றது மிக மிக மோசமான ஒரு செயல். அங்கங்க இருக்குது. இங்க திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் கூட முதல்ல எதிர்க்கட்சியா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்தாரு, நம்ம பார்த்தோம். ஐயோ, இந்தியா பூரா சட்டமன்றத்துல சட்டையை கிழிச்சு வெளியே அனுப்புறாங்கன்னு எடுத்துக்குவீங்களா? அந்த தவறு அங்க நடந்திருந்தா நீதிமன்றத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சார்? இந்தியா அமெரிக்கா இந்தியா நான் சொல்லல சார். இல்ல சார், நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன். ஆஸ்திரேலியா பிரதமர் மோடி மை பாஸ்ன்னு சொல்றாரு, அதோ நீங்க பெருமையா கொண்டாடுங்களேன். மோடி வந்து பைடன் வந்து நம்ம பிரதமர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாரு, அதை நீங்க கொண்டாடுங்களேன். G20 தலைவரான பிறகு இந்தியாவை கேட்காம எந்த நாடும் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகத்துல உருவாயிருக்கு. அதை பத்தி பெருமைப்படுங்களேன். ஒரு சண்டிகர் விஷயத்தை பத்தி ஏன் உங்களை நீங்களே ஒரு மட்டப்படுத்திக்கிறீங்க? இல்ல, நம்ம பேசல சார். உச்சநீதிமன்ற நீதிமன்றம் சொல்லுது. அதான் நீதிபதி சொல்றதா நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. 370 ஆணித்தரமான ஒரு தீர்ப்பு சொன்னா பிடிக்க மாட்டேங்குது, அதை எதிர்த்து பேசுறீங்க. சிஏஏல ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் நீங்க அரசியல தான் தமிழ்நாட்டுல பாக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி எடுத்து கேள்வி கேட்கறீங்க, எங்களை பதில் சொல்ல வைக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல சார், நீங்க உங்களோட பதில் சார். சண்டிகார் விஷயத்துல ஜனநாயகம் எப்படி தவறுனா அவங்க பதில் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு கூட்டணிக்கு வந்துருவோம். உங்க தலைவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2026 களம் வந்து நம்மளுடையது, கண்டிப்பா வந்து வெற்றி வந்து நம்மளுடையதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2024 களமே நம்மளோடது அப்படின்ற அளவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு கேக்குறேன். அதாவது நம்பிக்கை தான் ஒருத்தருக்கு மனிதனுக்கு வந்து உற்சாகத்தை தரும். உண்மையிலே இப்போ ஒரு செய்தியை உங்க முன்னாடி நான் வாட்சி காமிக்க கனவுப்பட்டிருக்கேன். எல்லா பகுதியிலையும் இன்னைக்கு வந்து கட்சி நிர்வாகிகள் அயராது பாடுபடுறாங்க. ஓகே, மாநில தலைவர்களுடைய அந்த மிக தீவிரமான அயராத உழைப்பு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பாஜக கொடுத்திருக்கு. 2வது, இவர் தாங்க பாரத பிரதமர், இவர் தாங்க வேட்பாளர், இவர் பேரு மல்லிகார்ஜுன கார்கே, இவங்க பேரு மம்தா, அல்ல இவர் பேரு ராகுல் காந்தி, இப்படிலாம் சொல்லி ஓட்டு கேட்கல. 10 ஆண்டுகளா இந்த இந்தியாவை மாற்றி காண்பித்த ஒரு தலைவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சிறந்த பிரதமர்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடிப்படை மக்கள்ல இருந்து ஏற்றுமதி, இறக்குமதி, உற்பத்தி, இராணுவம் எல்லா பலத்தையும் அதிகரிச்சிருக்கிற ஒரு தலைவர் நிரூபிச்சிருக்கிறார் சிறந்த பிரதமர். அவரை காட்டி ஓட்டு கேட்கவும் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு எல்லா வீட்டுக்குள்ளேயும் அண்ணாமலை போயிட்டார், எல்லா இளைஞர்கள்ட்டையும் அண்ணாமலை போயிட்டார். நீங்க ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுல உட்கார்ந்து 2 பேர் வீடியோ பார்த்தா அவர் பேசுற வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கமான இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. இதை வந்து முன்னாடி வாங்கின ஓட்டுகளை வச்சுலாம் எதுவும் கணிக்க முடியாது. இது யதார்த்தமா நடக்கும். சரி, எவ்வளவு தேர்தல் நடக்கும் போது இல்ல, அதை தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் எதுவுமே சொல்லல. எவ்வளவு சதவீத வாக்குகள் வரும், எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி அடைவீங்கன்னு நீங்க நம்புறீங்க?
பாஜக. நிச்சயமா ம். எங்கள் தலைவர் சொன்னதை போல ம். 25 இடங்கள்ல நாங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். இந்த செய்தி நான் பத்திரிகை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, ம். இது மாலை பத்திரிகை, எங்க கட்சி பத்திரிகை கிடையாது. சரி. பாராளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு 11% ஆதரவு, ம். கருத்து கணிப்பில் வெளியான பரபரப்பான தகவல். கால் பக்கத்துக்கு ஒரு வாழை பத்திரிகை செய்தி போட்டிருக்காங்க. ம். சார் இந்த செய்தி இன்னைக்கு உண்மையா மாறப்போகுது. ம். ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக மக்களிடம் நெருங்கி இல்ல போயிருக்கு, நிச்சயமா ஆதரவு பெருகி இருக்கு. நீங்க பார்க்கதான் போறீங்க. இல்ல நீங்க இந்த செய்தி சொன்னது தொடர்பாகவே நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட கொங்கு மண்டலத்துல ஏற்கனவே பாஜக வந்து கொஞ்சம் வலிமையாக தான் இருந்திருக்கு. 98, 99 கூட்டணியில எம்பிலாம் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தலில் கூட சிபி ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. பாஜக வந்து ஏற்கனவே வலிமையாக தானே இருக்கு. ஆனா தமிழ்நாடு முழுவதும், ஏன்னா எம்பி வந்து ஒரு 39 தொகுதி இருக்கு. கூட்டணி இல்லாம பாஜக எப்படி வந்து நீங்க அதை வந்து கையாள போறீங்க? கூட்டணி எப்படி வரப்போகிறது, எப்படி இருக்க போகிறதுன்னா தலைவர்கள் சொல்லுவாங்க. பாஜகவிற்கு எல்லா தொகுதியிலையும் 60%, 65% போலாகுது. அந்த மக்களுடைய ஓட்டுகளையும் பிரிப்போம். இதுவரைக்கும் ஓட்டுகள் போட வராம இருக்கிற எல்லாரும் இந்த வட்டம் மாற்றம் வேண்டும்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது மோடி தான் மறுபடியும் பிரதமருங்கிறது எல்லாரும் பேசுறாங்க. அப்ப இந்த அலை வந்து எவ்வளவு பெரிய வேகத்தை உண்டு பண்ணி எப்படி மக்களை ஓட்டு போட வைக்க நம்ம சொல்லவே முடியாது. மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. இல்ல 2019 தேர்தலுக்கு முன்னாடியுமே கூட கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு ஆதரவாக தான் நிறைய வந்தது. ஆனா தமிழ்நாட்டோட ரிசல்ட் வேற மாதிரி தானே இருந்தது. தமிழ்நாட்டுல இருந்த ஒரு மாற்றத்தை நம்ம இப்ப எடுத்துக்க முடியாது. 2019 இருந்த மக்கள் உணர்வுகள் வேற, இன்னைக்கு இருக்கிற உணர்வுகள் வேற. இந்த 5 ஆண்டுகள்ல மக்கள்கிட்ட வந்து மோடியை குறையா பேசினாலே மக்கள் எதிர்த்து ஓட்டு போடுவாங்கங்கிற பயம் இன்னைக்கு எதிர்கட்சிக்கு வந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய உலக தலைவனை வந்து இவங்க கேலி பண்றது, கிண்டல் பண்றது, குறை சொல்றத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நிறைய மத ரீதியாகவும் திமுக ரொம்ப மக்களை துன்பப்படுத்திருச்சு. சிறுபான்மை மக்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும், உழைக்கணுங்கிறத நாங்களும் ஒத்து போறோம். நாங்களும் சிறுபான்மை மக்களுக்கு உழைக்கிறோம், அவங்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்கிறோம். மத்திய அரசு செய்திருக்கிறது. ஆனா பெரும்பான்மை மக்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லைன்னு அவங்க போக்க பெரும்பான்மை மக்கள், இந்து மக்கள் வெறுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க சிறுபான்மை மக்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம், அதே மாதிரி பெரும்பான்மை மக்களுக்கும் பாஜக உதவி செய்யும், அவங்களுக்காக குரல் கொடுக்கும். ஆனா நீங்க பெரும்பான்மை மக்கள் கிள்ளிக்கரையா நினைக்கிறாங்க இங்க இருக்கிற எதிர்கட்சிகள், அதிமுகவும் சேர்த்து. எதிர்கட்சிகள் சொல்லிட்டேன். அதுல ஏன் வைகோ இல்லையா, திருமாவளவன் இல்லையா, கோபுரத்தெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆபாச பொம்மையா தெரியுதுன்னு திருமாவளவன் சொல்லலையா? இந்த மாதிரி ஆட்களை சேர்த்து எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றோம். எங்களுக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான். உங்களுக்கு குறிப்பிட்ட மக்களை கிண்டல் பண்றீங்க, பிள்ளையார் சிலையை வச்சுக்கிட்டு களிமண் பொம்மைங்கிறீங்க. நாங்க என்ன செய்ய முடியும்? இப்ப சமீபத்துல அப்படிலாம் யாருமே எதுவுமே பேசலையே சார். நீங்க திரும்ப எங்கேயோ யாரோ எப்பயோ எங்கேயோ இல்ல சார். நீங்க இந்த மெட்ராஸுக்கு வந்த பிறகுதான் சார் எப்பவோ எங்கேயோடு ஏதோ வருஷ கணக்கா பேசுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்படிலாம் இருந்தா திமுக பாஜக கூட்டணியில மந்திரி சபையில இருந்தவங்க தானே. பாஜக இன்னைக்கு போய் அப்படி இப்படி பூச்சாண்டி நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களே. திமுக கூட்டணி, திமுக கட்சி பாஜக இருந்து அமைச்சர் பதவியை முழுசா அனுபவிச்சீங்களா இல்லையா? அப்ப முன் நிபந்தனைகள்லாம் சில என்ன நிபந்தனை நீங்க சொல்லுங்க, ஒரு நிபந்தனை ஞாபகப்படுத்துங்க. ராமர் கோயில் தான். ராமர் கோயில் சார், ராமர் கோயில் அவருக்கு எழுதி கொடுத்தாங்களா? தேர்தல் அறிக்கையே ராமர் கோயில் கட்டுவோம் தான் சார். ராமர் கோயில் நம்ம எந்த ஊர்ல கட்ட முடியும்? நம்ம ஊர்ல தானே கட்ட முடியும். முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்னது மாதிரி இந்தியாவில ராமர் கோயில கட்டாம எங்கடா போய் கட்டணும் அவங்க கேட்டாங்க. அன்னைக்கு என்ன உங்க நிபந்தனை எழுதி கொடுத்தாங்க? அப்படி ஒரு நிபந்தனை திமுக தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. கூட்டணிக்கே வேண்டாம், நீங்க வேற. சரி, பெரிய மாற்றம் மக்கள் தரப்போறாங்க. நீங்க கூட்டணி குறித்து சொன்னீங்க, ரொம்ப நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வந்து பாஜக இருக்கிற போட்டியிடணும்னு நினைச்ச பல தலைவர்கள், நிர்வாகிகளை கூட அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னோடனே கொஞ்சம் பின்வாங்குறதாவும் எங்களுக்கு வந்து தகவல்கள் வருது. நான் ஒரு கேள்வியும் கேட்டேன். எல்முருகன் கூட முன்னாடி நீலகிரியில போட்டியிட போறான்னு சொன்னாங்க. தற்போது அவர் மத்திய பிரதேசல இருந்து இன்னைக்கு வந்து தேர்வாயிருக்காரு, எம்பியா தேர்வாயிருக்காரு. அவர் பின்வாங்கினது கூட அதிமுக கூட்டணி விட்டு போனதுதான் காரணம் அப்படின்னு சில கருத்துக்கள் வருது. அதெல்லாம் வேடிக்கை. ஏன்னா இங்க வேட்பாளர்கள் யாருன்னு எங்க பிரதமர் சொல்லிட்டாரு. 39 தொகுதிக்கு வேட்பாளர் யாருன்னு பிரதமர் நேற்றைக்கு முந்தின நடந்த மாநாட்டிலே சொல்லிட்டாரு. உங்க வேட்பாளர் தாமரை தான், தாமரை தான் உங்க வேட்பாளர். அதை மட்டும்தான் நாங்கள் மனசில் நினச்சி வேலை பார்க்குறோம். கூட்டணியிலிருந்து பின்வாங்கினாரு அமைச்சர் முருகன்லாம் சொல்லக்கூடாது. அவர் அமைச்சராக இருக்கிறவர் ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் அந்த இடம் முடிஞ்சும் போது மறுபடியும் மத்திய தலைமை அவருக்கு கொடுக்குறாங்க. அது சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க.
அவர் பின்வாங்கி எனக்கு திரும்பி பதவி கொடுங்க விட மாட்டேன்னுலாம் சொல்லல. அவர் கிடைத்த வாய்ப்பு அப்படி சொல்லல, அவர் நீலகிரியில போட்டியிட போறதா தகவல்கள் வந்து எல்லாரும் நீங்க தானே எழுதிக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் முருகன் அவர்கள் எல்லா இடத்துக்கும் தான் போனாங்க, தேர்தல் பணியில இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் மக்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருந்தாங்க. நீலகிரியை நம்மளா அவரை பத்தி நம்மளே ஒரு கிரியேட் பண்ணி சொன்னோம். நீலகிரிக்கு போகலாம், நாகப்பட்டினத்துக்கு போகலாம், தென்காசிக்கு போகலாம், அவர் எங்க வேணாலும் போகலாம்ல. அவர் எங்களுடைய முக்கியமான தலைவர் இல்லையா? அப்படி குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. திரு கருணாராஜன் அவர்கள் 2024 தேர்தலில் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு? நிச்சயம் போட்டியிடுவேன், தலைவர் சொல்ற தொகுதியில போட்டியிடுவேன். ஓகே சார், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.